மம்மி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டுக்கு முட்டை முட்டை கொத்து பரோட்டா வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள். கொத்து பரோட்டா கொத்து பரோட்டா சாப்பிட்டு பார்க்கவா நல்லா இருக்கானு. நல்லா இருக்கா? வாங்கி சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இரவு நேரம் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க, நாங்களும் நல்லா இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மம்மி பண்ணுறீங்க? ரவை உப்புமா, கொஞ்சமாக ரவை உப்புமா. நைட்டுக்கு ரவை உப்புமா. நைட்டுக்கு ரவை உப்புமா. ஏன் மதியம் வச்ச சோறு தீந்துருச்சா? மதியம் வச்ச சோறு சாதம் ஆமாம், சாதம் தீந்துருச்சு. 3 இட்லி தான் இருக்குது. அதனால ரவை கிண்டிக்கும். இப்போதான் இது சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன? எக்கு பரோட்டா. முட்டை பரோட்டா. முட்டை பரோட்டா. அது எப்படி மம்மி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நம்ம செய்கிறத விட அவங்க செய்கிறது நல்லா இருக்கு. மல்லிகை அம்மாவுக்கு எக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்குது. ஆமாம், எனக்கு அப்பையிலேருந்தே பிடிக்கும் முட்டை பரோட்டா. வெறும் பரோட்டா பிடிக்காதானே? அதே மாதிரி எக்கு ஆம்லெட் பிடிக்காதா? எக் ஆம்லெட் பிடிக்கும். கடையில் எக்கில் எது செஞ்சாலும் பிடிக்கும். அவிச்சா அது பிடிக்காது எனக்கு. அவிச்சா பிடிக்காது. எண்ணெய் கூட ஊற்றினாதே நல்லா இருக்கும். ரவைக்கலாம். அங்கே என்ன எடுக்க போகிறீங்க? கடுகு. கடுகு கடுகு தாளிக்கிற பட்டி. கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுருக்குன்னா, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா. 1 பச்சை மிளகா போதும். நம்ம காரம் ரொம்ப வேண்டாம். காரம் போட்டால் நைட்டு தூங்க முடியாது. ஏன் மம்மி? ஆமாம், உள்ளதே சளி பிடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். காலையில் கத்திரிக்காய் கண்ணை மட்டும் காமிச்சிங்க. இது பச்சை மிளகா கண்ணை காமிக்கல. பச்சை மிளகா வந்துச்சு இல்லையா? பச்சை மிளகா செடியில் இல்லை. பச்சை மிளகா இல்லை. அதுதான் இட்டுண்டாக இருக்கே. அப்படி ஸ்கெல்டன் மாதிரி இருக்குது பச்சை மிளகா செடி. இந்த செடி தான் நல்லா வளர்ந்துருச்சு. அந்த செடி நல்ல வெள்ளையே. அப்போ அதுக்கு பாத்தி கட்டி விட்டு பண்ணணும். ஆமாம், அதுக்கு உரம் வைக்கணும் கொடுத்தாது. அப்படிதான் நினைக்கிறேன். அது என்ன மிளகா கண்ணு? அது என்ன மிளகா கண்ணுன்னு தெரியல. இந்த மிளகா கண்ணாதே பச்சை மிளகா. 8 மிளகா கண்ணு. ஆமாம், பச்சை மிளகாதே வந்துதான். அது பழுத்துதான் அப்புறம் வரமிளகாயா வருது. அது பழுத்து வரும். பழுத்ததுக்கு அப்புறம் நம்ம காய போட்டு வரமிளகாயா வரும். அப்போ குண்டு பச்சை மிளகா இருக்குமா? குண்டு பச்சை மிளகாயும் இருக்கும். இது என்னன்னு தெரியல. குண்டு பச்சை மிளகாயும் இருக்கும். ஆனால் குண்டு பச்சை மிளகாய் இங்கே காய்க்காதுன்னு நினைக்கிறேண்ணே. தெரியல, அதெல்லாம் வேறு ஸ்டேட்டா என்னன்னு தெரியல. ஆனால் அது கொஞ்சம் விலை கூட நம்ம ஊர்ல. அது கொஞ்சம் விலை கூட. மிளகா கொஞ்சம் விலை கூட. காரத்துக்கு எந்த மிளகா போட்டா என்ன? ஆமாம், ஏதோ நம்ம காரத்துக்கு போட்டோமா சாப்பிட்டோமா. இது கடையிலலாம் கருவேப்பிலை காஞ்சி போய் தான் போடுறேன். ஆனால் இன்னைக்கு நமக்கு போடுறது. ஆமாம், காஞ்சி போய் தான் இருந்துச்சு. வச்சிருந்தது காலையிலே கருவேப்பிலை ஆஞ்சி வச்சிருக்காங்க போட்டுருக்கு. அது காஞ்சி போய் தானே கூட வெயில்ல வைக்கிறாங்க. ஆமாம், காஞ்சி போய் தான் இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருக்கோம். டப்பியில் போட்டு வச்சுருந்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவன் தட்டில் ஏதோ ஒன்றில் தான் போட்டு வச்சுப்பேன் அவங்களுக்கு. தெப்ப குளத்துக்குள்ளேருந்து மூடி எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்க? ஆமாம், அதுக்காக வேண்டிய அவசரமாக மூடுறேன்.
இந்த தெப்ப குளத்துக்குள்ள கடற்கரையிலேருந்து ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வருவோம்ல, அது மாதிரி அதில் தட்டு எடுக்கிறீங்க. வழிக்கு நம்ம கடற்கரை எங்கெங்கே போனது உண்டு? கடற்கரை எங்கெங்கே போனது உண்டு? ராமேஸ்வரம். அங்கே கடற்கரை தானே இருக்கு. வழிக்கு நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? ஸ்பெஷலாக எதுவும் பண்ணீங்க? ஸ்பெஷலாக எல்லாம் போகல. காலையில் நான் போனோடனே நீ போனோடனே என்ன பண்ணீங்க? நீ போனோடனே உள்ள வேலையை தான் பார்த்தேன். அதான் என்னென்ன வேலை? விளக்கலுனே. இன்னைக்கு வீடெல்லாம் துடைக்கல, நீ துடைச்சிட்டுனா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை துடைக்கக்கூடாது. அதனால குட்டி இழுத்து குட்டியெல்லாம் இந்த மதியம் தானே எழுப்பீங்க? காலையில் டிஃபன் என்ன எப்போ சாப்பிட்டீங்க? அப்புறம் இன்னைக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுவீங்களா ஈவினிங்? செடிக்கு ஊற்றினேன். எந்த தண்ணி ஊற்றாமல் இருப்பேன் நான் இன்னைக்கு ஊற்றேன். எந்த சைடு? 2 சைடும் ஊற்றுனேன். 2 சைடும் தண்ணி ஊற்றுனேன். பின்னாடி சைடு சுத்தம் பண்ணியிருக்கிறதுல மத்தியில் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பின்னாடி சைடு கத்திரிக்காய் நானும் வளரவே இல்லை. அதுக்கு ஒழுங்காக தண்ணி ஊற்றலை, ஒழுங்காக வளரல. இதுக்கு முன்னாடி அதுவும் ஒன்றா தானே வச்சோம். அப்படித்தானே? அப்புறம் முன்னாடி மட்டும் காய்ச்சிருச்சு, பின்னாடி காய்க்கலைன்னா என்ன அர்த்தம் தெரியல. அதுதான் நம்ம தண்ணி பத்தலை. இல்லை, அங்கே வெயில் படலைன்னு நினைக்கிறேன். இதுன்னா அதுக்கு டிஸ்டர்ப் எதுவுமே இல்லை. அங்கே எனக்கு வாழையோட இலை இருக்கு, அந்த தூர்ல தானே அதெல்லாம் வச்சிருக்கோம். டிஸ்டர்பா வழி நம்ம கத்திரிக்காய் என்னைக்கு தேர்னோடனே தான் பறிக்கணுமா? கத்திரிக்காய் கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு இருக்குதே காய். அது பறிக்கும் போது காட்டுவீங்களா? ஆமாம், பறிக்கும் போது காட்டும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வீட்டு வீட்டில் காய்ச்சதுனால நம்ம மண்ணில் காய்ச்சனால நல்லா இருக்கும். நம்ம மண் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுனா அது ஒரு யோசிச்சு தான். அடுத்த பிளானிங் வேறு என்ன செடி வைக்கலான்னு எதுவும் பிளான் வச்சுருக்கீங்களா? வேறு என்ன செடி வைக்கலாம்? எனக்கு மல்லிகைப்பூ தோட்டம் மட்டும் போடணும்னு ஆசை. ஒரு 2-3 கன்று வச்சோம்னா அதில் பூக்கிறதே நம்ம கட்டினோம்னா நல்ல இவ்வளோ நிலத்துக்கு வரும். சாமிக்கெல்லாம் நம்ம வாங்க வேண்டாம், அப்படியே போடலாம். ஆனால் அது வைக்க முடியல, நமக்கு பாத்தி கட்டியெல்லாம் வைக்க தெரியல. பாத்தி கட்டி இதே ஒடிச்சு வச்சாவே போதும். பாத்தி கட்டி அது நமக்கு தெரியல எப்படி பண்ணுறது. அதனாலதான் என்ன அது எல்லா சீசன்லையும் காய்க்குமா மல்லிகைப்பூ? வெயில் காலம், மழைக்காலம், குளிர்காலம். கேரளாவில் மல்லிகைப்பூ இருக்காதுல்ல? இங்கே இருக்கும், மல்லிகைப்பூ இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டிலே நிறைய பூக்கும். ஒரு கிண்ண அரும்புக்கு பூக்கும். அது ஒரு முக்கு தண்டி இருக்கும். தண்ணி நிறைய மழையா பெய்யுதா, அதனால ஒரு முக்கு இவ்வளவு பெருசா இருக்கும். அத உமா சோழ பெரியம்மா மக மோந்து வாக்குறோம்னு உள்ளே உறிஞ்சிக்கிட்ட மூக்குல. அது மூக்குல இருந்து எடுக்கவே வரமாட்டேன்னுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது பெருசா தானே இருக்கு. நீ அப்ப மூக்குள்ளே போயிருக்காது. மூக்குள்ளே அவ உறிஞ்சிக்கிட்டா, லேசா அப்படி முனைய வச்சு உறிஞ்சிவிட்டா. நல்லா உறிஞ்சிடோன்னா அது இந்த இடத்துல போய் நின்றுக்குச்சு. அதை கையை விட்டு எடுக்க முடியாது. கையை விட்டு எப்படி எடுப்பேன்? இங்கே இருந்து இங்கே இதுக்குள்ள போய் நின்றுச்சு. அப்புறம் சாமி இதெல்லாம் சொல்லி வேண்டி எடுத்து அப்புறம் எடுத்தாச்சு. எப்படியோ தூரம் இருந்த ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போயிருப்போம். அங்கெல்லாம் போக முடியாது. அப்புறம் என்ன நீங்க மூக்கை தட்டுவீங்களா? மூக்கை எப்படி தட்டினான்னு நினைக்கிறேன். சிந்த சொல்லி அவ்வளோ ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்ட ஒரு சைடு சிந்த சொல்லி அப்படிதான் எடுப்போம். அப்போ ஒரு சைடு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஆமாம், அப்போ அது பிச்சுக்கிட்டு வந்துடும். ஒரு சைடு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறனால பிச்சுக்கிட்டு வந்துடும். மூக்குலாம் போனால் சிரமம். அங்கெல்லாம் ரேட் எப்படி விற்க மல்லிகைப்பூ? தெரியல, விலைக்கு வாங்குறதெல்லாம் இல்லை. நாங்கள் விலைக்கு வாங்கினாதானே எனக்கு தெரியும். விலைக்கு வாங்குறது இல்லை. எல்லார் வீட்லேயுமே இருக்கும். எல்லார் வீட்லேயுமே இருக்கும் மல்லிகைப்பூ. ரோஜா பூலாம் ஒரு நாளைக்கு 10, 12, 20 பூ குறையாம பூக்கும்.
ரோஸ் கலரு, ம் சிவப்பு, ம் இது ரெண்டும் தான் இருக்கும், வேற கலர்லாம் இருக்காது. ம் இது ரெண்டும் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப போர், கேரளா மாதிரி ஒரு போர் வேற எங்கேயுமே இருக்காது. ம் ஆனால் இப்போ என்னமோ ஹாஸ்பிட்டல்லாம் நல்லா இருக்கு. கர்நாடகாலாம்? கர்நாடகாவில் நம்ம இங்கே போயிருக்கோம், நமக்கு தெரியாது. பெங்களூர் போகணும்ல? பெங்களூர் போயிருக்கோம். பெங்களூர் நல்லா இருக்கும். பெங்களூர்ல வீடெல்லாம் சூப்பராக இருக்கும். வெளியே தான் கார் நிறுத்தணும், ரோட்ல தான் கார் நிறுத்தணும் எல்லாருமே. அந்த வீட்டில் உள்ளவன் அங்கே அவன் வீட்டுக்கிட்ட கார் நிறுத்திக்கணும், இந்த வீட்டில் உள்ளவன் இங்கே பக்கத்தில் கார் நிறுத்திக்கணும். இடம் வச்சு வெளியே தான் கார் நிறுத்தணும். வீட்டுக்குள்ளே இடம் இருக்காது. வீடு எல்லாம் பாத்ரூம் எல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்கும். இவங்க விட்டு பாத்ரூம் எல்லாம் எங்கள் சொந்தக்கார ஒருத்தங்க பெங்களூர்ல இருக்கா, அவங்க வீடு சூப்பராக இருக்கும், பெருசாக பாத்ரூம் எல்லாம். வாடகை 10,000 நம்ம தான் சொன்னாங்க அப்போ, 2016லயோ 17லயோ 10,000 நம்ம தான் சொன்னாங்க அதுக்கு வாடகை. பாத்ரூம் எல்லாம் அவ்வளோ பெருசு இருக்கும். பாத்ரூம் அவ்வளோ பெருசு இருக்கும், 2 ரூமா தடுத்துடலாம், அந்த பெருசு இருக்கும். அந்தூர்காரங்க விட்டு வீடான்னு தெரியல. அது கிளைமேட் எப்பவும் குளிராகவே இருக்கும். அந்த சூரியனே 11 மணிக்கு தான் ஆகும். அதுக்கு போற வழியில தானே ஒசூர். ஒசூர்ல பாத்தீங்கன்னா பூவெல்லாம் அப்படி இருக்கும். அங்கே போற வழியில காலையில பாத்தீங்கன்னா பூவெல்லாம் அப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். ரோஜா பூ, ரோஜா பூ, குட்டி குட்டி பூ, ரோஜா பூவெல்லாம் இருக்கும் ஒசூர்ல. அப்படின்னா இங்கே சீப் ரேட்டு கிடைக்கும். அப்படிதான் இருக்கு. பூ இவ்வளவு பூ கொடுப்பாங்க கொஞ்சம் இதுக்கு கேட்டோம்னா, ரோஜா பூலாம். அப்போ அங்கெல்லாம் கோயில் இருந்தால் நிறைய பண்ணலாம். ஆமாம், அங்கே கோயிலில் இது அவங்க பாஷை பேசுவாங்க. அதுவும் முக்கால்வாசி ஆஞ்சநேயர், மற்ற தெய்வங்கள், பிள்ளையார் இதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மன்லாம் இருக்கு. அம்மன் தெரியல, அம்மன்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அங்கேயுமே. நம்ம ஊர் தான் கோயிலுக்கெல்லாம் சிறப்பு. அம்மன், விநாயகர், அப்புறம் என்ன பெருமாள், பெருமாள், அப்புறம் ஐயனார், சிவன், ஐயனார் கோயில். ஆமாம். அப்புறம் தனித்தனி கோயில் என்னென்ன இருக்கு உங்க ஊர்ல? எத்தனை கோயில் மம்மி இருக்கு? நம்ம ஊர்லயா? விலங்கியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில் 2, பெருமாள் கோயில் 2, 4, அப்புறம் பிள்ளையார் கோயில் 1, 5, என்ன ஆஞ்சநேயர் கோயில் 1 இருக்குல்ல, ஐயப்பன் கோயில், ஐயப்பன் கோயில் 1, 6, சிவன் கோயில் சேர்க்கல, சிவன் கோயில் 7, ஒரு 10 கோயில் இருக்கும். சுந்தரசாமி கோயில். ஆமா, சுந்தரசாமி கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது. சன் டிவியில் அவர் சொல்லுவார் சுந்தரசாமி கோயிலை பத்தி, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது ஒண்ணு. ஒரு 10 கோயில் இருக்கும் நம்ம ஊர்ல. திருமண பக்கம் பூரா கோயில் தான் நம்ம ஊர்ல. விலங்கியம்மனை தாண்டின உடனே சுந்தரசாமி கோயிலோட வளாகம், அப்புறம் மாரியம்மன் கோயில், வெக்காளியம்மன் கோயில் மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, காளியம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு. அதே 10 கோயில் இருக்கும். ஆனா ரோட்டு மேல தானே எல்லா கோயிலும் இருக்கு. எப்படி? ஆமா, ரோட்டு மேலதான் இருக்கு. அது சாமிகளாம் அமைச்சுக்கிட்டதா எப்படி தெரியல, அந்த காலத்துல இருந்து இருக்கும் போதுல. நீங்க அரிமளத்துல அந்த காலத்துல எல்லாம் இப்ப என்ன இருந்துச்சு? நீங்க நானே சின்ன பிள்ளைல எல்லாம் இங்க இல்லையே, நாங்க கேரளாவில படிச்சோம். படிச்சீங்க, இங்க வந்துருப்பீங்க எல்லாம். இங்க வந்தாலும் இப்படி எல்லாம் வெளியே வரதில்லை ரொம்ப, அதனால எனக்கு தெரியும். பஸ்ஸுக்கு ஏற, பஸ் ஏற எங்கே பஸ் ஏறலாம் வரும். எங்களை சின்ன பிள்ளையா இருக்கையில எங்கே கூப்பிட்டு வருவா, திருவிழாவுக்கு இல்ல கேரளாக்கு ஏறுறதுக்கு திருச்சிக்கு பஸ் ஏறணும்னு. அது பஸ் ஸ்டாண்ட்ல ஏறிடுவோம். பஸ் ஸ்டாண்ட் வர்ற வழியெல்லாம் எப்படி இருக்கும்? பஸ் ஸ்டாண்ட் அப்ப அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்டே, அது இப்ப பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுகிட்ட ஒரு தேட்டர் இருக்கும். அப்ப தேட்டர் அங்கேதான் இருந்துச்சு. அந்த தேட்டர் கிட்ட அங்கே நின்றுதான் பஸ் ஏறணும். அதே பஸ் ஸ்டாண்டா இருந்துச்சு. இப்பதான் தேட்டர் இல்ல அங்கே. இப்ப தேட்டர் இருக்க இடம் இல்ல, பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த டீச்சர் காவிட்டுன்னு சொல்லுவாள்ல, அந்த இடத்துக்கிட்ட பஸ் ஸ்டாண்ட். அப்ப கிருநூர் போற பஸ் தனியே நிக்கும், இந்த மாதிரி பஸ் எல்லாம் தனியே நிக்கும். அப்ப இதெல்லாம் இங்க இருந்து வந்துதான் கிருநூர் திருவா போவாங்க.
அப்படியா? ம். ஓ, இங்கேருந்து கீரனூர் ஆனந்தாச்சிக்கு முடியலன்னா சோலையும் கூட்டிட்டு போவாங்க. கீரனூருக்கு அப்போ ஆள் கீரனூருக்குலாம் பஸ் நேராகவே போவாங்க. புதுக்கோட்டை போய் போவாங்க ஊருக்கு. புதுக்கோட்டைக்கு இங்கே வந்து நிற்கும் ஊருக்கு புதுக்கோட்டை போய் அங்கிட்டு கீரனூர் போவாங்க. நான் சின்ன பிள்ளை, எனக்கு தெரியாது. ஆனா சொல்லுவாங்க ஐதான் அங்கேதான் வந்து கூட்டிட்டு போவாங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. அது ரொம்ப நாளா அங்கேதான் இருந்துச்சு. நம்ம வந்த பஸ்ல கூட அங்கனே இருந்தேன் பஸ் திரும்பும். ஆனா அப்பையிலேருந்து இல்லை. ஓ, ஒரு 30 வருஷமாவே இல்லை. நான் அந்த சைடு ஒரு நாள் கூட பஸ்ஸே என்னது போனது. பஸ் வந்து நிற்க எடுத்துக்கிட்டு போயிடும், வந்து நிற்க எடுத்துக்கிட்டு போகும், அந்த மாதிரி தான் எனக்கு. நீங்கள் என்ன பழைய பஸ் ஸ்டாண்டு பார்த்துருக்கீங்க? பழைய பஸ் ஸ்டாண்டு எனக்கு தெரியும், எனக்கு வந்துடும். ஆனந்தாச்சி கல்யாண பஸ்ல எல்லாம் அந்த பஸ் ஸ்டாண்டு தான். இப்போ ஆனந்தாச்சிக்கும் தெரியும். ஆனந்தாச்சிக்கு வந்து அவளே எனக்கு மூத்தவா, அவளுக்கு தெரியாம எப்படி இருக்கு? என்ன நீ எனக்கு மூத்தவ, எனக்கே தெரியுதுங்க, அவளுக்கு தெரியாம இருக்கும். மீதி ஆளுகள்லாம் காணும், எல்லாம் போயாச்சு. அப்புறம் வந்தவங்களே இருந்துக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? வருபவர்கள் என்ன அவ வந்தவங்களே இருந்துக்கிட்டு இருந்தா அதெல்லாம் முடிஞ்சிச்சா? அப்பா அதுக்கு மேலேயும் இருந்தாலும் இங்க இது ஒன்றும் பண்ண முடியாது பூமியில. அதுக்கு மேலேயும் வந்தவங்களே இருந்துக்கிட்டு வயசாயிரும். வயசானா அவங்களால ஒன்றும் பண்ணிக்க முடியாது. அவங்களாலே நம்ம வேலையை நம்மளால பார்க்க முடியாது. இப்போ சின்ன வயசாக இருந்தால் இந்த இடத்துக்கு கிளம்பணும்னா கிளம்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இது சொல்கிறேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தை 3 பேரும் கொச்சின் போய் எங்கேயோ போகிறேன்னு சொன்னாங்களா கப்பலில். அவர் சொல்கிறாராம், அந்த பொண்ணோட புருஷன் சொல்கிறாராம், எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போகலாம், அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு போகலாம். அவங்க அம்மாவுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 80 வயசு. ஃப்ரெண்ட்ஸு 80 வயசுக்கு அந்த அம்மா இது கப்பலில் வர்றீங்க தான் 5 நாள் பயணத்துக்கு. 4 நாளா 5 நாள் பயணமா. ஏன் வயசானவங்க கப்பலில் போகக்கூடாது? எப்படி கப்பலில் அது ஏதாவது ஒன்றுனா இன்சிடென்ட்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க? அதுக்கெல்லாம் சார்ஜ் எக்கச்சக்கமாக பே பண்ணுவாங்க. ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு மட்டும் என்ன? ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு அது பரவாயில்ல, கொஞ்ச நேரத்தில். ஃப்ளைட்லன்னா ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது, இவ்வளோ தூரம் உயரம் பறக்குது. கப்பல் என்ன உயரமாக பறக்குது? உயரம் பறக்கல, கப்பல் வந்து ஸ்லோவாக தான் போகும். போகிற இடம் உனக்கு புரியுதா? 5 நாள் இங்கே 1/2 மணி நேரத்து பயணத்துக்கு அங்கே 5 நாள் ஆகும் கப்பலில் போனால். அவங்க விருப்பம் போகிறாங்க, கடவுள் வாக்கியம் கொடுத்துருக்காரு. நீ எல்லாத்தையும் இப்படி தாராளமாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பெருசாக நினைக்க. நம்மளா இருந்தாவே, நானாவே இருந்தாவே, ஐயோ நான் வரலப்பான்னு சொல்லிடுவேன். எனக்கு என்ன வயசாகுது? இன்னொரு தென்னை வீட்டில் இவங்கெல்லாம் சொல்கிறான்னு தெரியல. அன்றைக்கி நம்ம தோசைக்கல் வேக்கண்டாக இருக்குது. தோசைக்கல் வேக்கண்டாக இருக்குது. நாளைக்கு தான் ஊற்றோம். நாளைக்கு இருக்குது தோசை. நாளைக்கு காலையில் சப்பாத்தியாவது தோசையாவது. சப்பாத்தி போட முடியாது நீ போடுற நேரத்துக்குள்ள. நடக்கிற காரியம் இல்லை. சப்பாத்தி நீ போடுற நேரத்துக்குள்ள. சப்பாத்தி மாவில் ஃப்ரெண்ட்ஸு கோதுமை மாவும் கொஞ்சம் ராகி மாவும் 2ஐயும் சேர்த்துக்கிட்டு உப்பு போட்டு பிணைஞ்சு சப்பாத்தி சுட்டா சூப்பராக இருக்குது. அதுக்கு உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு உருளைக்கிழங்கு நல்லா வச்சு இது மாதிரி வச்சோம்னா சூப்பராக இருக்குது சப்பாத்தி. அந்த அம்மா போட்டுச்சு, சூப்பராக இருந்துச்சு. ராகி கோதுமை மாவு கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டா ராகி சப்பாத்தி மாதிரியே தான் இருக்குது கலரை பார்த்தா. ஆனால் தொட்டுக்கிறது நல்லா வைக்குதா, சூப்பராக இருக்குது. அதை வச்சு சாப்பிட்டோம்னா, நம்ம சாப்பிட்டோம்னா காரி மூஞ்சிலே திப்பிடலாம். நீங்களும் சரி, அவங்க பொண்ணும் சரி, இப்போதான் புதுசாக ராகி, கேழ்வரகு அதெல்லாம் சேர்த்துக்க சொல்லிதான் எல்லாரும் சொல்கிறாங்க. நீ நாங்கள் சொன்ன வழிக்கு திருப்பி வருவேன். எல்லா நார்மலாக ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா உனக்கு சுகர் வந்துருமா? இல்லைன்னா மட்டும் சுகர் வராது, கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா? இந்த இப்போ அதுதான் நான் வீடியோவில் பார்த்தேன். அந்த பிள்ளை உடம்பு சரியில்லாத ஒரு பிள்ளையவே அதோட கவனி அரிசி கஞ்சி கொடுத்து அந்த பிள்ளைய நல்லா கொண்டாந்துருச்சான். சொன்னிச்சில்ல இப்போ வீடியோவில். கவனி அரிசி அவ்வளோ நல்லது. கவனி அரிசி கஞ்சியாக வச்சு குடிச்சா அவ்வளோ நல்லது. என்கிட்ட இருக்கு கவனி அரிசி, அதை வைக்கணும் ஒரு நாளாவது. அதானே நீங்கள் ஸ்வீட்டு போட்டுல செய்றீங்க, வேறு எதுவும்? நான் வந்து இது அது ஊற வைக்கணும். இன்னைக்கு ஊற வச்சுட்டு நாளைக்கு இட்லி சட்டியில் வைக்கணும். அது வேறு எதுவும் பண்ண முடியாதா?
கவுனரிசி கஞ்சி வைக்கலாம். ஆனா நீ எல்லாம் கஞ்சி இல்லை கஞ்சி இல்லை வேற என்ன வேற எதுவும் பண்ண முடியாது. வேற காய வச்சு இப்போ ஒயிட் ரைஸ் இல்லைன்னா லெமன் சாதம் போட்டுக்கலாம், குழம்பு இல்லைன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. அது மாதிரி புளியோதரை போட்டுக்கலாம். கவுனரிசியில் அதெல்லாம் பண்ண முடியாது. வேணா புட்டு வேணா வைக்கலாம், அரைச்சி விட்டு நல்லா காய வச்சு அரைச்சி விட்டு புட்டை வச்சா நல்லா இருக்கும். நீங்கள் வச்சுருக்கீங்களா? இல்லை அந்த இதுக்கு அப்படித்தான் இருக்கும், கேப்ப மாதிரி தானே இருக்கு கவுனரிசி பார்த்தா, அதனால புட்டை வைக்கலாம். ஆனால் மிக்சியில் அரைக்கணும். ஆமாம், கவுனரிசி வேணா எடுத்து ஊற வைக்கணும். அது ரொம்ப நாளாச்சு வாங்கி, கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆச்சு. அதை வாங்கி ஊற வைக்கணும் நாளைக்கு. இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஊற வைப்போம். ஞாயிற்றுக்கிழமை நீ வேற ஏதாவது எடுக்கணும். இட்லி சட்டி இருக்கையில ஊற வச்சாதேன். ஏன் அப்புறம் இட்லி சட்டி கூப்பிட்டா வராதா? நாளைக்கு இட்லி சட்டி இட்லி அவிக்கல 7 வாட்டி யார் விளக்குறது எல்லாத்தையும்? ஒரு வழியா இட்லி சட்டிக்குள்ள வச்சு பண்ணலாம் ஊற வச்சுட்டோம்னா. ஒரு வழியானா அடுத்த நடையே இப்பவே வச்சிடலாமா? ஆமா, நீ எங்களை பைத்தியக்காரல. எழுது விளக்கு நம்ம வீட்டில் ஆளா இருக்கு. வள்ளிக்கு நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி விளக்குனீங்க? அதெல்லாம் வீடுன்னு இருந்தா வேலை இருந்தா செய்யதான் வேணும். எத்தனை வாட்டி விளக்குனேன் அத்தனை வாட்டி விளக்குனேன்னா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம என்ன அடுத்த வீட்டுக்கா வேலைக்கு போகிறோம்? நம்ம வீட்டு வேலை நம்ம பார்த்துதான் ஆகணும். என்ன குலைவுகள்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க? எது? அதை எதுவும் நினச்சிங்களா? இல்லை, இந்த இஞ்சி தட்டி போட்டேன் டீக்கு. காலையிலையா? காலையில் இல்லை, இப்போ சாயந்தரம் தான் தட்டி போட்டேன். சளியாக்கே இஞ்சி இது கொஞ்சம் இதுங்கெல்லாம். இன்னைக்கு இந்த எங்க வீட்டுல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஆடாதோட இல்லை, ஆடாதோடையும் கொஞ்சம் கற்பூரவல்லி, மிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு வச்சு குடிச்சா சளி சரியாயிடும். சளி இருக்கவங்களுக்கு ஆடாதோட இருக்கு, அது நல்லா வந்துருச்சு. இப்போ ஆடாதோட நல்லா பெருசா வந்துருச்சு. 2 கன்று வந்துருச்சு. ஆமா, 2 கண்ணுக்கு நான் ஒண்ணு மடக்கி நட்டேன். நான் ஒண்ணு உடிச்சு அந்த கொம்பு ஆடாதோடைக்குல அந்த மேலாப்புல இருக்க அந்த இதை உடிச்சு நட்டாவே வந்துருது. அடியில கனமான குச்சி எல்லாம் வேண்டாம், மேலாப்புல இருக்க அந்த லேஸ் குச்சி வச்சாவே வந்துருது. அப்படிதான் வச்சேன், அது வந்துருச்சு. வேற என்னென்ன இதுக்கு அந்த மாதிரி குச்சி வச்சா வந்துடும்? மல்லிகைப்பூவுமே அந்த மாதிரி வந்துடும், ரோஜா பூவுமே அந்த மாதிரி வந்துடும். ஆனால் நம்ம இதுக்கெல்லாம் வேர் பிடிங்கி தானே வச்சோம். இது வேர் பிடிங்க அடியில் உள்ளது வைக்கணும். மற்றபடி இனிமேல் அதுலேருந்து வைக்கிறது இதுகளை கரெக்டாக கட் பண்ணி இப்போ தோல் உரியாமல் இருந்துச்சுன்னா அதை வச்சோம்னா வந்துடும் ரோஜா செடி. நம்ம அப்படி தானே வச்சோம் 5 இது, ஆனால் அது வரல. என்ன அது வரல என்னவோ தெரியல. ஆனால் அப்படித்தான் இப்போ கேரளாவில் பதம் இது போடுற மாதிரி பதம் போடுறது பாடம் போடணும். பாடம் அந்த இடத்துல ஜாயிண்ட்ல மண்ணை வச்சு கட்டி நூலை வச்சு கட்டிடணும். துணியை வச்சு கட்டிட்டோம்னா அந்த இடத்துல வேர் வரும், வேர் விழுகும். வேர் விழுந்த உடனே கட் பண்ணிட்டு அந்த வேரோட நம்ம வேற இடத்துல நடணும். அதுதான் பாடம் போடுறோம். அப்படி போட்டா முளைச்சிக்கும். நிறைய செடி வந்துடும். ஒரு இடத்துல இருந்து நிறைய செடி வந்துடும். நம்ம செடி வாங்க வேண்டாம், கண்ணு. எப்படியும் நம்ம ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கிட்டுருவோம் செடியை பற்றியும். வீட்டில் எல்லாம் இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆமாம், நான்லாம் அப்போ சின்ன பிள்ளை தான் இங்கே கேரளாவில் இருக்கேன்ல, இருந்தாலும் சொல்ல கேள்வி இல்லை. நம்ம வீட்டில் எது ஒரு இருந்தாலும் மனசில் பதிஞ்சு போயிடும், வந்துடுது. இப்போ நம்ம வீட்டில் கார் இருக்குன்னா கார் ஓட்டுறது வைக்க அதெல்லாம் வராது. நல்ல விஷயம்லாம் வராது. நல்ல விஷயம்லாம் வராது. அப்புறம் நீங்கள் தான் கேரளாவில் நான் வந்துருச்சுன்னு சொன்னீங்க. என்ன வந்துச்சு? ஏதோ நல்ல விஷயம் கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க. என்ன விஷயம் கற்றுக்கிட்டேன்? கேரளாவில் தான் எதுவும் கற்றுக்கிட்டேன்னு இப்போ சொன்னீங்க. கேரளாவில் நான் இந்த இது இதெல்லாம் சொல்லுவாங்க, அவங்களுமே நடமாட்டாங்க. இதெல்லாம் சொல்ல கேள்வி, அவங்களுமே சொல்லதான் கேள்வி, அவங்களும் செஞ்சதில்லை. பாடம் போட்டு அது செடியை நடுறதுக்கு அதெல்லாம் விவசாயிகளுக்கு தெரிஞ்ச பக்குவம் தெரியும். நம்மளுக்கெல்லாம் தெரியாது. அல்லது நம்ம தேங்காய் எல்லாம் ஆஞ்சு போட்டிருக்கீங்களா? தேங்காய் ஆமாம், அதெல்லாம் போட்டு. தேங்காய் எண்ணெய்க்கா? ஆமாம்,
அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு தேங்காய் வாங்கணும். இப்போ எண்ணெய் ஆட்டுற மிஷின் வந்திருக்கான். எல்லா இதுவும் கடலையெல்லாம் போட்டு ஆட்டலாமா, 12,000. வீட்லயே ஆட்டிக்கலாம். ஆமாம், வீட்டிலே ஆட்டிக்கலாம். கடலையை அதுக்குள்ளே போட்டோம்னா அதுவே புழிஞ்சு சக்கையை தனியாக எடுத்துருது, எண்ணெய் தனியாக வந்துடுது. அதை எடுத்து உடனே அடுப்பில் போட்டு சமைச்சு சாப்பிட்டு தூங்க வேண்டியது. ஆமாம், ஆர்கானிக் முறையில் சுத்தமானது. அவங்க என்ன கலக்குறாங்கன்னு தெரியாதுல்ல, சுத்தமானது கடலை எண்ணெய். எல்லாமே அப்படி பண்ணலாமா? இல்லை, பாதாம் எண்ணெய். மம்மி, எண்ணெய் விற்கிற எல்லாருமே யாராவது கலப்படமான எண்ணெய் யாராவது சொல்லி விற்கிறாங்களா? சொல்லலை. எல்லாருமே சுத்தமாக இருக்கும், வாங்கிட்டு போங்க. செக் ஆட்டுறவரும் சரி, கோல்டு வின்னர் வாங்குறவங்களுக்கு இந்த எண்ணெய்க்கு என்னங்க குறைச்சல்? என்ன பாதாம் பருப்பு போடலாமா? எல்லா பருப்புமே போடலாமா? எல்லாருக்குவா போட்டு ஆடலாம். நிலக்கடலை பருப்பு, எள்ளு. எள்ளு தான் நல்லெண்ணெயா வருது. எள்ளை போட்டு அரைச்சா நல்லெண்ணெயா வருது. எல்லாமே சொல்லியிருக்கேன். 12,000 ரூபாய், 12,500, 12,000 சொன்னாங்க. மிஷினே இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு அளவு. நான் இப்போதான் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அது நல்லா ஓடுமா? தெரியல, அதுவும் தெரியல. அது நம்ம போய் கூட வாங்க வேண்டாமா, ஆர்டர் பண்ணோம்னா அனுப்பி விட்டுருவாங்களாம் பத்திரமா. அப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. வந்து இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. நம்மளே படம் முடிஞ்சா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க வந்து. அதெல்லாம் இன்னும் வாங்கல. எல்லாத்துக்குமே அப்படி தானே மம்மி? டிவி பார்க்கவே வலிக்குது லேடிஸ்க்கு எல்லாருக்குமே. இதுல எண்ணெயும் வீட்டுல ஆட்டிதான் சமைக்கணும்னாக்க எந்த அப்படி கிடையாது. இவன் ஞாயிற்றுக்கிழமை ஆட்டிக்கலாம்னா சனி ஞாயிறு அன்னைக்கு தான் துவைக்கிறது இருக்கு. வேலை பார்க்குற பொம்பளைக்கெல்லாம் 1008 வேலை இருக்கு. உள்ளதே ஒழுங்கா பண்ணி சாப்பிடவே வலிக்குது. இதுல எண்ணெய் வேற ஆட்டி, எண்ணெய் வாங்கியாந்து சமைக்கிறதுக்கு யோசிப்பாளா, இது வேற ஆட்டி சமைப்பாளா? ஆட்டி சமைச்சா மட்டும் 100 வருஷத்துக்கு இருக்க போறாளா? ஒன்றும் கிடையாது. கிரகங்கள் மாறிக்கிட்டு தான் இருக்கும். கிரகங்களோட மாற்றத்துல நம்மளுக்கும் எல்லாம் மாறிக்கிட்டு தான் இருக்கும், தலையெழுத்து. இதுல சாப்பாட்டுல எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா மம்மி கொஞ்சம் சேஃப்டியா இருக்கலாம். கொஞ்சம் சேஃப்டியா இருக்கலாம். நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, கிரகங்கள் நல்லா இருந்தா நமக்கு எது சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது. கிரகங்கள் நல்லா இல்லைன்னு வச்சுக்க, நீ சும்மா ஒன்று இது பண்ணினா கூட அது நமக்கு பெரிய பாதிப்பு கொண்டாது. இப்போ நான் மாட்டிக்கிட்டேன் தெரியுமா? இங்க மீன் முள்ளுக்கு. ஆமா, கேது பவன் எனக்கு ராசிக்குள்ள இருக்குதுனால. ஆமா, மீன் முள்ளு இது வரைக்கும் நான் 29-30 வருஷமா சாப்பிட்ருக்கேன். மீன் முள்ளு ஒரு நாள் கூட அந்த மாதிரி சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு பண்ணதில்லை. ஆனா இப்ப என்ன, ஒரு நாள் 2 வாட்டி போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். 3 வாட்டி. முத்துமின வீட்டுல இருக்கையில ஒரு நாள் வஞ்சர மீன் சாப்பிட்டு, அது ஒரு வாட்டி. அதான டாக்டர்கிட்ட போல இருக்கு. இல்ல, போய் சந்தேகத்துக்காக போய் செக் பண்ணிக்கிறோம். ஆனா எதுவுமே எனக்கு மாட்டல. சந்தேகத்துக்காக போய் செக் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கே அவர் இல்லைன்றாரு. அடுத்த வாட்டி நம்ம இங்க இந்த வீட்டுல இருக்கு, அது அறுவுற மாதிரியே இருக்கு. அதுல பொறுமையை சாப்பிடணும் மீன் எல்லாம். நல்லாவே இல்லை. அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணிருந்தது. மீன் வந்து அவிச்ச மாதிரியே இருந்துச்சு. நல்லா எண்ணெய்க்குள்ள போட்டு பாயில் பண்ணா நல்லா இருந்திருக்கும். இவன் தோசைகள்ல வச்சு வறுக்க சொல்லிட்டா, எண்ணெய் ஆகாது, உடம்பு சரியில்லாம வந்துரும்ட்டு. அது தோசைகள்ல வச்சு எண்ணெயை ஊற்றி வறுத்தது என்னமோ அவிச்சிட்டு தின்ன மீன் மாதிரியே இருக்கு, அவிச்ச மீன் மாதிரியே இருக்கு. நிறைய பேர் அப்படியும் மீனை சாப்பிட்றாங்க. ஐயோ, நல்லாவே இல்லை. எப்படி தோசைகள்ல அப்படியே வைக்கணுமா? தோசைகள்ல வச்சு எண்ணெயை ஊற்றி வறுக்கிறது உள்ள வந்து நல்லா ரோஸ்டா வெந்திருந்தா அது சாப்பிட நல்லா இருக்கும். இது வந்து சும்மா அப்படியே சதப்பகுதியா அப்படியே இருக்கு, வெந்திருக்கு. ஆனா ரோஸ்ட் ஆகாம என்னமோ இதுவாவே வெந்திருக்கு. அது வந்து சாப்பிடுறதுக்கு அவிச்ச கறி மாதிரி இருக்கு. நீங்க எல்லாம் எப்படி பண்ணீங்க? நம்மளும் இந்த மாதிரிதான் இருக்கிறது. நம்ம குட்டி மீன், இது பெரிய மீன். அந்தமா இது இவ்வளவு நீள மீன். இதுல கீரல் போட்டு அதுல மசாலா தடவி அதை தோசைகள்ல வச்சு, அதுக்குன்னு டவா வச்சிருக்காங்க. அது ஒரு 1,500 ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த டவாவில் வச்சு எண்ணெய் சின்ன சின்னமா வெட்டுறது இல்லையா? சின்ன சின்னமா வெட்டல. 6 பீஸ் இருந்துச்சு. அதுல 1 கிலோவுக்கு 4 பீஸ், 1.5 கிலோவுக்கு 6 பீஸ், 6 பீஸ். அது அப்படியே வறுத்தாங்க. தலையை மட்டும் கட் பண்ணிட்டு குழம்புல விட்டுட்டு. அவங்களுக்கான மீன்லாம் பார்த்து நல்லா வாங்க தெரியுது. வாங்க தெரியுது. நீங்க போகல, அவங்க தானே? நான் போகல, அவங்க தான் போயிருங்க. நான் போகல. நம்ம இதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம போயிட்டு இருப்பாங்க. அவங்க சாப்பிட்றாங்க, அவங்க வந்துடுறாங்க. நம்ம வீடாக இருந்தால் தான் நம்ம போகணும். அன்றைக்கி நமக்கு நான்வெஜ் எது பிடிக்கும்?
நான்வெஜ்ஜே பிடிக்கல இப்போ ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி எல்லாம் பிடிச்சிச்சு, சாப்பிட்றது இல்லை, சாப்பிட முடியல. இப்போ கொஞ்சோண்டு வச்ச நேரத்தில் கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்குவேன், அவ்வளோதான். அப்புறம்லாம் சாப்பிட பிடிக்கல. எதாக இருந்தாலும் மட்டன், சிக்கன் எதுவுமே பிடிக்கல. இனிமேல் எனக்கு அதை பார்த்தா சக்கம் வருது. மீனும் பிடிக்கல. மீன் குழம்புல விடுற மீன் கொஞ்சம் ருசியா இருக்கும், குழம்பு சார்ந்து இருந்தா. அது கொஞ்சம் உப்பு புளியை உரைச்சிருக்கும், அது பிடிக்கும் கொஞ்சம். மற்றபடி எல்லாம் மீன் எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. சைவம் தான் பிடிக்குது எனக்கு. மட்டன் சூப் வேணா குடிக்கலாம் கொஞ்சம். அதுவும் ரொம்ப குடிச்சோம்னா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும், கொழுப்பு. ஆமா, நம்மதான் நம்ம உடம்பு பத்திரமா பார்த்துக்கணும். அப்புறம் கிடந்தோம்னா யார் பார்ப்பா? அப்படி இருக்கையிலே 1008 பிரச்சனை வருது. அது சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, 1008 பிரச்சனை வருது. அப்புறம் என்னன்றது ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. ரவை உப்புமா, சுட ரவை உப்புமா. ஓகே. இட்லி, குழம்பு, மத்தியானம் வச்ச குழம்பு சுட வச்சுட்டேன். கொஞ்சம் சாதம், இப்போ முட்டை பரோட்டா கொடுத்த குழம்பு வச்சிருக்கியா இல்லையா? தின்ட்டியாடா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு டின்னர், நைட்டு டின்னர். வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து விளக்குக்கு திரி மாற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழைய விபதி இன்னும் கொட்டாமல் இருக்கேன். கொட்டணும். இன்னைக்கு என்ன 4 ரோஜா பூ இருந்துச்சா? 4 செம்பருத்தி. இங்கே 2 காய்ஸ், இங்கே 2 காய்ஸ், மொத்தம் 4 செம்பருத்தி பூ. மல்லிகைப்பூவே இல்லை, முட்டு சுத்தமாக இல்லை. மல்லிகைப்பூ இருந்தால் அப்படியே பறிச்சு கொண்டு வந்துப்பீங்களா? இந்த இது பாரு, அன்னைக்கு வச்சது இன்னும் மலரவே இல்லை. அது ரூம் இதுவாக இருக்கனால, வெப்பமாக இருக்கனால நம்ம மலராமல் பறிச்சோம்னா அப்படியே இருக்கு. பறிச்சு அது கொண்டாந்து வச்சோம்னா வெளியே வரந்தா மலர்ந்துடும். அதே வித்தியாசம். இந்த பாரு, அப்படியே வெம்பி போகுது பூ. இந்த பத்தியா முட்டை அப்படியே இருக்கு, மலராம அப்படி. இங்கே திரி மாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி எக்ஸஸாக வந்துட்டுதா? பழைய திரி எடுத்து அந்த இடத்துல வைக்க வேண்டிய திரியை காணும். இந்த அவ்வளோதான், நீ நாளைக்கு எடுத்துகிட்டு வரணும் அங்கேருந்து வரையில. ஒரு திரியை 2ஆக பிரிச்சு அதை 2ஆக மடிக்கணுமா? ஒரு திரியை 2ஆக பிச்சு விட்டு அந்த ஒவ்வொரு பாகத்தையும் 2ஆக மடிச்சு இப்படி போடணும். ஒரு திரியை 2ஆக போடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் விளக்குக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி போட்டு. இதெல்லாம் நிறைய பேர் விளக்கு ஏற்ற மாட்டாங்க, செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் ஏற்றுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விழாது நம்மகிட்ட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.